பாலாங்கிறவர் வந்து இந்த கொலை குற்றவாளியில் 8 பேர்ல ஒருத்தரா சரணடைஞ்சிருக்காரு. பாலாங்கிறவர் வர்றாரு, அவர் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி. அதனால முன்விரோதம்ங்கிற ஒரு காரணம் இருக்கலாம். இதை கண்காணிக்கணுமா வேண்டாமா? அந்த துறை அப்ப என்ன செய்யுது? யார் போய் யார்கிட்ட பேசுறான்னு ஒட்டு மட்டும் தான் கேட்பாங்களா? இது அரசியல் கொலை தானே. ஒரு அரசியல் தலைவரை கொலை செய்யறாங்கன்னா அதை எப்படி நீங்க வந்து வேற காரணத்தினால இவங்க சொல்லுவாங்க விசாரணையில வந்து அவர் வந்து ஆற்காடு சுரேஷுக்கு முன்னாடி இறந்தார். ஆற்காடு சுரேஷை இவர் தான் கொன்னாரு. பட்டியலின சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவர், அவருனால மற்ற தலைவர்கள் எல்லாம் திருமாவளவன் மாதிரியான தலைவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க. அதனால அவங்க வந்து இதை செய்திருக்காங்க. அது அவருக்கு வீட்டுக்கு முன்னாடியே நடக்குது. இவ்வளவுக்கும் அவருக்கு வந்து துப்பாக்கி லைசன்ஸ் ஹோல்டர். அது வந்து அதெல்லாம் அந்த அளவுக்கு இவங்க கண்காணிச்சிருக்காங்கல்ல. அவருக்கு துப்பாக்கி உண்டு, லைசன்ஸ் வச்சிருக்காரு, துப்பாக்கி எடுத்து சுட்டு விடுவார். அப்போ இப்போ அவர் கையில் துப்பாக்கி இருக்கா? இந்த தேர்தலை முன்னிட்டு எல்லாம் சரண்டர் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும், போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வைப்பாங்க. மறுபடியும் அதை வந்து இவர் வாங்கலை. தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சாவுகள் நிறைய, அரசியல் கொலைகள் நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, வன்முறைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. காவல்துறையினுடைய அந்த டிபார்ட்மெண்ட், அந்த துறைக்கும் இவர் தான் அமைச்சர். பதவிக்கு நீங்க தகுதியா இருக்கீங்களா? நீங்க அப்படின்னா பாதுகாப்பு, நீங்க ஒரு மாநில தலைவருக்கே பாதுகாப்பு கொடுக்க லாய்க்கில்லாத அரசாங்கம் தானே. அப்போ இவங்ககிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? தமிழகத்துல திமுக ஆட்சி எப்பெல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த சமூக விரோதிகளின் கூடாரமா தமிழகம் மாறிடும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடைய இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். திருநெல்வேலி, சேலம் தொடர்ந்து இங்கே கொலைகள் நடந்ததை அடுத்து தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலே ஒரு மிகப்பெரிய கொலை வந்து நடந்திருக்கு. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து கொல்லப்பட்டிருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு மிக மோசமான நிலைமையில் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க, நெல்லைங்கிறத நீங்கள் சொன்னீங்க. நெல்லையில் வந்து ஜெயக்குமார் தனசிங், இவர் வந்து நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். ஒரு மாவட்ட தலைவருக்கே, அது கூட்டணி கட்சி வேறு, அவங்க கூட்டணி கட்சியில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கே வந்து உத்தரவாதம் இல்லாமல் போச்சுது. ஒரு முக்கியமான கூட்டணி வேறு, தேசிய அளவிலே அது ஒரு தேசிய கட்சி தான். அதனுடைய ஒரு மாவட்ட தலைவருக்கு இன்றைக்கி வரைக்கும் அதில் ஒரு சரியான தீர்வே கிடைக்கல. சும்மா எல்லாம் விசாரணை நடக்கிறாங்க, சம்பிரதாயத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒரு இது கிடைக்கல. இது ஒரு இது. அப்புறம் வந்து அதே நெல்லை பகுதியில் வந்து பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா, அதுவும் சமீபத்தில் தான் அவரையும் வந்து இதே மாதிரி தான் அவரையும் கொன்னாங்க. இப்போ சேலத்தில் 2 நாள் கூட ஆகலை, முந்தா நாள் நினைக்கிறேன், சேலத்தில் வந்து அதிமுக நிர்வாகி திமுக நிர்வாகி வந்து வெட்டி கொண்டாங்க. அங்கேயும் அது கொலை தான். இதெல்லாம் அடங்கிறதுக்கு முன்னாடி இப்போ சென்னையில் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர். அது தலைநகரில், நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், தலைநகரில் நடக்குது. அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது. இதுதான் அதாவது ரொம்ப அதை திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தான் சார் நடக்கும். குண்டு வைப்பு தமிழ்நாட்டில் தான். இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? ஒன்றும் பெரிய அளவில் குண்டு வெடிப்பு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்தோடனே கோயம்புத்தூரில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசலில் குண்டு வெடிச்சது. இவங்க என்ன சொன்னாங்க? ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை வந்து நம்ம நியாயப்படுத்தக்கூடாது. குண்டு வெடிச்சிட்டு அப்படின்னா அதை குற்றவாளியை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுக்கணும். மேற்கொண்டு நடக்காத அளவுக்கு தானே பாதுகாக்கணும். என்ன சொன்னாங்க? அது சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லி அப்படியே சப்பை கட்டி சைலேந்திர பாபா வச்சு உருட்டி போய் இப்போ கடைசியில் இப்போ தான் வந்து அது குண்டு தான், வெடிகுண்டு தான், அது வந்து அவர் உருவாக்குனது தான், அதுதான் வெடிச்சதுங்கிறத இப்போ ஒத்துக்கிறாங்க. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளி அல்வமா பாஷா, அவரை வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றலையா? இவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி, அவருடைய கொலையாளிகள், இவங்களை வந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றலையா? ராஜீவ்காந்தி கொலையாளிகளில் முக்கியமானது பேரறிவாளன். அவரை போய் முதலமைச்சர் போய் கட்டி தழுவிட்டு இருந்தார். ஒரு பெரிய சாதனை, அவரை விடுதலை பண்ணி கொண்டு வந்ததில் அப்படிங்கிற மாதிரி. குற்றவாளி சார் அவர். ராஜீவ்காந்தி கொலையில் சம்மந்தப்பட்டதில் 16 பேர் தமிழர்கள் சார், பாதிக்கப்பட்டவங்க. இறந்து போனதில் 16 பேரில் 17 ஒரே ஒரு மட்டும் தான் வட இந்தியா சேர்ந்தவர். பாக்கி 16 பேர் வந்து தமிழர்கள். அவங்கள போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வாரிசுகளுக்கு என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். அது நல்லது. காயமடைந்தவங்களை போய் பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கவே இல்லை. அதை விட அதில் அனுசியான்னு ஒரு அம்மா வந்து அவங்க காவல்துறையிலேருந்து அவங்க உடம்புல குண்டு சுமந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அவங்களுடைய வாய்ஸ் என்ன, அப்போ அவங்களுடைய கோரிக்கை என்ன, இல்லைன்னா அவங்க இதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறதையாவது நீங்கள் பார்க்கலாம். இதேமாதிரி தான் கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு எப்போ நடந்துன்னு நினைக்கிறேன் 98 பிப்ரவரி மாதம் 14 நடந்துச்சு. அன்னைக்கு அங்கே யார் தமிழகத்தில் முதலமைச்சர்? இவங்க தந்தையார் கருணாநிதிக்கார் தான் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார். அவங்க ஆட்சியில் தான் இது நடக்குது. திமுக ஆட்சி வந்தாலே ஒன்று ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டுவெடிப்பு நடக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு எடுங்க சார், பெரிய குண்டுவெடிப்பு, தொடர் குண்டுவெடிப்பு. அத்வானிக்கு வச்ச பொறி, அது அத்வானிக்கு வச்ச குறி, தவறுதல அது கொஞ்சம் மிஸ் ஆன அவர் உயிர் காப்பாற்றப்பட்டார். தேவாதீனமாக அவர் வந்து உயிர் பிழைச்சார். ஆனால் அதில் 58 பேர் செத்தாங்க, 240 பேர் உடல் ஊனமுற்றோராக ஆயிட்டாங்க. இந்த 58 பேர் குடும்பத்து என்ன ஆச்சுங்கிறத இதுவரைக்கும் முதலமைச்சர் யோசிக்கவே இல்லையே. அந்த குற்றவாளிகளில் வந்து 2 பேர் இன்னைக்கு வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்காங்க. அவங்கள பற்றி கவலைப்படலையே. ஆனால் அதுக்கு மூல சூத்திரதாரியாக இருந்து அல்லூமா பாஷாவை வந்து விடுதலை பண்ணணுங்கிறதுல குறியாக இருக்காரு. அவரை விடுதலை பண்ணணும் தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றுறாங்கன்னா இவங்ககிட்ட நீங்கள் எப்படி எதிர்பார்ப்பீங்க? அதே மாதிரி இங்கே ஜெயிலில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கெல்லாம் வந்து மெனு கார்டு போட்டுட்டு கிடந்தார் முதலமைச்சர். தண்டனை கொடுக்குறதே நீங்கள் திருத்தி ஏதாவது தப்பு செய்தவன் அதுலேருந்து திருந்தணும் அப்படின்னு. நீங்கள் அவனுக்கு காலையில் இது, அப்புறம் பயறு, அப்புறம் வந்து அரிசி சோறு, அப்புறம் வந்து சாயந்தரம் இது இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு சரியில்லை, இன்னும் நல்லா டெவலப் பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக காரன் தான் அவ்வளோ பேரும் உள்ள கிடக்கான்னு தானே யோசிக்க வேண்டியது இருக்குது. குற்றம் செய்து உள்ள ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயிலில் இருக்கிறதுல பெரும்பாலான ஆள் திமுக ஆதரவாளர் இல்லை திமுக காரங்க. அதனால வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அவங்களெல்லாம் நல்லா சிறப்பாக ஜெயிலில் இருந்தாலும் நல்லா பிரியாணி கொடுத்து நல்லா வைப்போம்னு நினைக்கிறாங்க. அப்படி தானே நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படி தான் சார். அதில் இவங்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கை பற்றியோ பாருங்கள். ஒரு பக்கம் சாராய சாவு, போன வருஷம் 52 பேர் 22 பேர் செத்தாங்க. மரக்காணம் செங்கல்பட்டு ஏரியாவில் 22 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. அதில் ஒரு ஆள் இவங்க 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கள்ளச்சாராயம் விற்றவனே போய் படுத்துட்டு எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அவன் நிவாரணம் வாங்கிட்டு போயிட்டான். இது கேலி கூத்தாக நடந்துச்சு. சரி, இந்த வருஷம் என்னாச்சு? இப்போ இது வரைக்கும் 80 நெருங்கி வந்துட்டுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து கள்ளச்சாராய சாவு மட்டும் தமிழகத்தில் இந்த ஆட்சியில் 3 வருஷத்துக்குள்ளே 100 பேர் செத்துருக்காங்க. இதை எந்த கணக்கில் கொண்டு சேர்க்கறது? ஆனால் இவங்க விஷச்சாராயம்னு மாற்றுறாங்க. அது அப்படி கள்ளச்சாராயத்துக்கும் விஷச்சாராயத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? கள்ளச்சாராயம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வடித்தது யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதானே உண்மை. கள்ளச்சாராயம்னு சொல்லிவிட்டீங்கன்னா அதை வடித்தது யாருன்னு கண்டுபிடிக்கணும். விஷச்சாராயம்னு சொல்லிட்டீங்கன்னா அதை மெத்தனாலுங்கிற வார்த்தையை பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. மெத்தனாலில் வந்து தண்ணியில் கலந்து கொடுத்ததில் இவங்க வந்து அதை கேல்குலேஷன் தவறாக மிக்சிங் தப்பானனால இது வந்து விஷமாக மாறிட்டு அதனால் அவங்க குடித்தவன் செத்து போயிட்டான் இப்படி சொல்லி பூசி மெழுகிறாங்க. உண்மையான விஷயம் என்ன சார்? கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் வடிக்கப்படுது. வடிக்கிறது யாருன்னு கேட்குறீங்க? உதயசூரியன் எம்எல்ஏ, அதாவது இது சங்கராபுரம் தொகுதி திமுக எம்எல்ஏ உதயசூரியன். அவர் வந்து வெறுமனே எம்எல்ஏ மட்டும் கிடையாது, கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர். இன்னொருத்தர் அதே கல்வராயன் மலையில் சாராயம் வடிக்கிறது யார்? வசந்தம் கார்த்திகேயன். அவர் யார்? கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர். முடிஞ்சு போச்சா? நீங்கள் சிபிஐ விசாரணை வச்சிங்கன்னா அங்கே போய் நோண்டுவாங்க, இதை யார் வடித்ததுன்னு கண்டுபிடிப்பாங்க. அப்போ அதுக்கு உள்ளே போயிடுவாங்க. அப்போ இவங்க குற்றவாளியை காப்பாற்றுற ஒரு அரசாங்கமாக இது இருக்கும்போது இவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? குற்றவாளிகளெல்லாம் அப்படியே பாருங்கள், முக்கியம் தலைநகரில் நடக்குது சார். அதுவும் ஒரு 5 மணி சுமாரில் நடக்குதுன்னா இது பட்ட பகலில் நடக்குது. அது அவருக்கு வீட்டுக்கு முன்னாடியே நடக்குது. இவ்வளோத்துக்கும் அவருக்கு வந்து துப்பாக்கி லைசன்ஸ் ஹோல்டர் அவர். அது வந்து அதெல்லாம் அந்த அளவுக்கு இவங்க கண்காணிச்சிருக்காங்கல்ல. அவருக்கு துப்பாக்கி உண்டு, லைசன்ஸ் வச்சுருக்காரு, துப்பாக்கி எடுத்து சுட்டு விடுவார். அப்போ இப்போ அவர் கையில் துப்பாக்கி இருக்கா? இந்த தேர்தலை முன்னிட்டு எல்லாம் சரண்டர் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும், போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வைப்பாங்க. மறுபடியும் அதை வந்து இவர் வாங்கலை, வாங்கிறது டிலே ஆகி போச்சு. ஏன்னா எல்லாம் தேர்தல் ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு இப்போ வந்து வாங்கிக்கலாம். அதை அவர் வாங்கலை, கொஞ்சம் லேட்டு. இன்னொன்று அடிப்படையில் ஒரு லாயர், ஆம்ஸ்டாங் அவங்க ஒரு லாயர், நிறைய பேருக்கு உதவக்கூடிய ஒருத்தர். உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கட்டும் சார். அப்போ உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு ஏதோ திருட்டு இருக்குது, இல்லைனா ஏதோ ஒரு இப்போ இது நடக்குதுங்கிறது உளவுத்துறை தானே கண்டுபிடிக்கணும். உளவுத்துறை யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில் இருக்குது. அப்போ அவங்க இதை கண்காணிக்கணுமா வேண்டாமா? அந்த துறை அப்போ என்ன செய்யுது? யார் இப்போ யார்கிட்ட பேசுகிறான்னு ஒட்டுமட்டு தான் கேட்பாங்களா? உளவுத்துறையுடைய செயல்பாடு அதுதானா? இல்லைன்னா திமுகவுக்கு என்ன பண்ணணும், யாரை கைது பண்ணி உள்ளே போகணும், இதை மட்டும் தான் பார்ப்பாங்களா? இது வந்து செயலிழந்து போச்சுன்னு நான் சொல்லுவேன். அவங்க அதாவது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். தமிழகத்தில் திமுக ஆட்சி எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த சமூக விரோதிகளின் கூடாரமாக தமிழகம் மாறிடும். பாருங்கள், இந்த குண்டு வைக்கிற கோஷ்டிலேருந்து ஆரம்பித்து பாருங்கள், இந்த கொலை நான் அதான் நெல்லையிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, சொல்லிட்டோம். இது அவ்வளோமே அரசியல் கொலைகள். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் அரசியல் கொலைகள். இதை விட மற்ற கொலைகள் நிறைய. இப்போ ஆம்ஸ்டாங் பண்ணது அரசியல் கொலையாக பார்க்கணுமா இல்லை ரிவெஞ்சுக்கான கொலையாக நம்ம பார்க்கலாமா சார்? இது அரசியல் கொலை தானே. ஒரு அரசியல் தலைவரை கொலை செய்கிறாங்கன்னா அதை எப்படி நீங்கள் வந்து வேறு காரணத்தினால இவங்க சொல்லுவாங்க விசாரணையில் வந்து அவர் வந்து ஆமாம் இது ஆற்காடு சுரேஷுக்கு முன்னாடி இறந்தார். ஆற்காடு சுரேஷை இவர் தான் கொன்னார். அதுவே இல்லைல்ல, இவர் தான் கொன்னாருங்கிறத இப்போ உறுதி செய்திருக்காங்களா? எதுவுமே இல்லை.
செய்திருக்கலாம் அப்படி வேணால் ஒரு சந்தேகத்தை வேணால் தூக்கி வைக்கலாம், அவ்வளோதானே எல்லாம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த ஒருவேளை அவர் இவரெல்லாம் ஈடுபட்டிருந்தால் கூட நீங்கள் சட்டத்தின் பூர்வமாக தானே தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதானே முறையாக இருக்கும். நீங்கள் எது எப்படி இருக்கட்டும் சார், இவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இல்லையா? அப்போ அவருக்கு வந்து அந்த நீங்கள் இப்போ சொல்கிறபடியே நம்ம எடுத்தால் கூட இவருக்கு ஒரு முன் விரோதம் இருக்குது. அந்த முன் விரோதத்தின் காரணமாக இவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம் தானே. அப்படின்னா பாதுகாப்பு நீங்கள் ஒரு மாநில தலைவருக்கே பாதுகாப்பு கொடுக்க லாய்க்கில்லாத அரசாங்கம் தானே. அப்போ இவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சல்லடை போட்டாங்க. NIA எதுக்கு போட்டாங்க? இங்கேருந்து பயங்கரவாத குழுக்கள், வெளிநாட்டில் உள்ள முஸ்லீம் பயங்கரவாத குழுக்களுக்கு இங்கேருந்து ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரி பெருசாக யாருமே வரலையே. அப்போ இவங்க வந்தால் இது திமுக ஆட்சி தமிழகத்தில் வந்துட்டு அப்படின்னா இந்த பயங்கரவாதிகள் அப்புறம் வந்து தேச துரோகிகள் எல்லாரும் இதை புகலிடமாக பார்க்குறாங்க. ஒருத்தன் மேற்கு வங்காளத்துலேருந்து கிளம்பி வந்து சென்னையில் வந்து இருந்து பண்ணிட்டு இருக்கேன், அதை NIA வந்து தூக்கிட்டு போகணும்னா இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்க? அப்படின்னா இவங்க வந்து அவங்கள கண்டுக்கலைங்கிறது தான் அர்த்தம். குற்றவாளிகளுக்கு சாதகமான அரசாங்கம் எப்படி கண்டுக்கும், அதானே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் இவங்க வந்து எப்பவுமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. இந்த இவங்களுக்கு அதுவாக முக்கியம் பாருங்கள். இதில் சாராய இதுலேயும் வந்து வித்தவனை விட்டுட்டாங்க, படித்தவனை விட்டுட்டாங்க. படித்ததுலேருந்து வித்தது வரைக்கும் திமுக காரன் தான் பண்ணியிருக்கான். அதை விட்டுட்டு இது மெத்தனால், இது ஆந்திராவிலேருந்து வந்துச்சு, இது வந்து கேரளாவிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கதை இப்படி உருட்டிகிட்டே இருக்காங்களே ஒழிய கல்வராயன் மலையில் வந்து சாராயம் காய்க்கப்படலை, கள்ளச்சாராயம் வடிக்கலை அப்படின்னு சொல்லவே முடியல, சொல்ல மாட்டேங்கிறாங்க. கல்வராயன் மலையில் வந்து கஞ்சா வளர்க்குறாங்க, அதுவும் திமுக MLA வளர்க்குறாரு. உதயசூரியன் MLA 150 ஏக்கர் ஏரியாவில் வந்து கல்வராயன் மலையில் கஞ்சா செடி ஊடு பயிராக வளர்த்துட்டு இருக்காரான். ஆனால் இதை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே. அங்கே போலி மதுபானம் தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க, இப்பவும் தயாரிப்பாங்க அநேகமாக. இது போன வருஷம் கண்டுபிடிச்சது. போன வருஷம் வந்து மோகன்ராஜுங்கிற SP கள்ளக்குறிச்சி மாவட்ட SPயாக இருந்தபோது நடந்த விஷயம், இதெல்லாம் வெளியே வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? அவரை தூக்கி மாற்றிட்டீங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு இறங்கினார், களத்தில் இறங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2 சட்டமன்ற தொகுதியில் தான் கள்ளச்சாராயம், ரவுடிசம், அப்புறம் வந்து 1 நம்பர் லாட்ரி இதெல்லாம் கொடிகட்டி பறக்குங்கிறத மோகன்ராஜுங்கிற அந்த SP வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. சரி, கண்டுபிடிச்சோன்னே அதை அடக்குறாரு, அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு முயற்சி பண்ணுறாரு. அதில் 2 சட்டமன்ற தொகுதி ரொம்ப உச்சகட்டமாக இருந்தது. ஒன்று வந்து ரிஷிவந்தியம், வசந்தம் கார்த்திகேயன் தான் MLA, திமுக MLA, அதாவது கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர். இன்னொன்று வந்து சங்கராபுரம், அங்கே அவர் வந்து உதயசூரியன், அவர் வந்து திமுக வடக்கு மாவட்ட செயலாளர். முடிஞ்சு போச்சா? இவங்க 2 பேரும் அதில் பின்புலமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் யார் வந்து முதலாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அமைச்சர், அப்புறம் வந்து செஞ்சி மஸ்தான், இவங்கெல்லாம் கூட நிற்கிறாங்க, நின்று அழுத்தம் கொடுக்குறாங்க. அவரால் ஒன்றுமே பண்ண முடியல SPயால். அவர் டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைசியில் VRS கொடுத்துட்டார். இதுக்கு மேலே நம்ம இதில் இருந்தால் சரியாக இருக்காது. அது வரைக்கும் சர்வீஸில் ஒரு நேர்மையான ஒரு அப்பளுக்கற்ற ஒரு அதிகாரின்னு பேர் வாங்கிட்டார். இதுக்கு மேலே நம்ம பேரை கெடுக்க வேண்டியதில்லை, நம்ம பாட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் ரிசைன்மெண்ட்டு போயிட்டார் போன வருஷம். இந்த வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு சர்வீஸ் இருந்துச்சு, VRS கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த நேரத்தில் வந்த பத்திரிக்கை எடுத்து பாருங்கள் சார். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு வந்த அந்த டைமில் வந்த தினமலர், தினமணி இந்த மாதிரி பத்திரிகை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த நான் இப்போ சொன்ன சம்பவம் அவ்வளோ வேலையே இருக்குது. இது அவ்வளோ எப்படி உளவுத்துறைக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது, இல்லைனா இவங்க சாராயத்தை ஒழிச்ச லட்சணம் இதுதானே. எடுத்தவாய் நத்தம்னு ஒரு கிராமம் சார், அது வந்து சங்கராபுரம் தொகுதிக்குள்ளே தான் வருது. அந்த மலையிலேருந்து கல்வராயன் மலையிலேருந்து கீழே வர சாராயம் வடித்து கீழே கொண்டு வரக்கூடியல அது முக்கியமான ஏரியா, அந்த வழியாக தான் வருது. அந்த எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் 5000 குடும்பங்கள் இருக்குது. அப்படியே ஒரு 10,000 வரைக்கும் மக்கள் தொகை உள்ள ஒரு கிராமம். டாஸ்மார்க்கே கிடையாது. இது உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி அங்கே பல கிராமங்களில் டாஸ்மார்க்கே கிடையாது. ஏன் டாஸ்மார்க் அங்கே வைக்கலைன்னா அப்போ மது விலக்கு அமுல்ல இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கிடையாது. கள்ளச்சாராயம் விற்கிறதுக்காக வேண்டிய டாஸ்மார்க் வைக்காமல் கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு ஏலம் விட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏலம் விட்டு அது ஏலம் பிடிக்கிறவன் தான் கள்ளச்சாராயம் விற்கணும். போலீஸ்காரங்க எனக்கு கேட்கக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. கல்வராயன் மலைக்குள்ளாலையும் போலீஸ்காரங்க போக முடியாது. அது வந்து உதயசூரியன் MLA சொன்னால் தான் ஒரு மேலே போக முடியும், போலீஸ் பெர்மிஷன் கொடுத்தா தான் மேலே போக முடியும். அதே மாதிரி கீழே வந்து இந்த எடுத்தவாய் நத்தம் மாதிரியான எங்கெங்கெல்லாம் இந்த கள்ளச்சாராயம் வந்து ஏலம் போட்டு விற்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து போலீஸ்காரங்களே போக மாட்டாங்க, போனாலும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. இப்படி தான் சார் இருக்கு அவங்க வந்து. அதனால் இவங்க வந்து இது வந்து சமூக விரோதிகளுக்கான ஒரு அரசாங்கம், அவங்களுக்கு தோழனாக தான் இது செயல்படும். எந்த காலத்திலும் இவங்க வந்து நல்லவங்களுக்காக நேர்மையானவங்களுக்காக இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் கொலைகள், இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது கண்டிப்பாக. ஜெயலலிதா இருக்கும்போது மட்டும் எப்படி இதெல்லாம் கட்டுக்குள்ளே இருந்துச்சு? ரவுடிகளெல்லாம் என்கவுண்டரில் போட்டு தள்ளினாங்களா இல்லையா? பெரிய பெரிய ரவுடிகள் சென்னையை உலுக்கிட்டு இருந்த ரேண்டையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்கல்ல.
அந்த அளவுக்கு இருந்தாங்க. இன்றைக்கி பட்டப்பகலில் வந்து சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே. இப்போ தமிழில் தொடர்ந்து இது போல் கொலைகள் நடைபெறுவதற்கு காரணம் காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கா இல்லை கூலிப்படிகள் அதிகரிச்சிருக்காங்களா? அதான் காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கு சார். நம்ம காவல்துறை வந்து குறைய திறமை இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டேன்னா. நீங்கள் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீடம் கொடுங்க, அந்த கையை கட்டிருக்கீங்களா அவுத்து விடுங்க, பூந்து விளையாடிடுவாங்க. கள்ளச்சாராயமும் இருக்காது, கஞ்சாவும் விற்க முடியாது. போதைப் பொருள் இன்னொரு முக்கியமானது, தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் வந்து கொடிகட்டி பறக்குது. குக்கிராமம் வரைக்கும் போயிட்டு கொண்டு வித்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இந்த அரசாங்கம் இதை பற்றி கவலையே படல, கண்டுக்கலையே. அதாவது நான் ஏற்கனவே மறுபடியும் சொல்கிறேன், கள்ளக்குறிச்சி விஷயத்துலேயே சொல்கிறேன், அதை மோகன்ராஜ் எஸ்பியை பற்றியே நான் சொல்கிறேன். அவரை மட்டும் நீங்கள் கையை கட்டாமல் விட்டுருந்தீங்கன்னா அவர் வந்து ஐஏஎஸ் அமுதா வரைக்கும் வந்திருக்கார். உள்துறை செயலாளர் அந்த அம்மா இப்போ இருக்கக்கூடிய பதவி, அவங்க வரைக்கும் அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒன்றுமே பண்ண முடியலையே. அன்னைக்கு மட்டும் அவர் கொஞ்சம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அவர் அடித்து நுறுக்குன்னு விட்டுருந்தீங்கன்னா அந்த கல்வராயன் மலையே கிளியர் ஆகிருக்கும். கள்ளச்சாராயம் விற்கிறதுல வந்து வடிக்கிறதுல வந்து முக்கியமான இடம் இந்த பகுதியில் கல்வராயன் மலை. சென்னையில் கோயம்பேடு வரைக்கும் கள்ளச்சாராயம் வந்திருக்கு தெரியுமா? கோயம்பேடு வரைக்கும் கல்வராயன் மலையில் வெடிக்கிற கள்ளச்சாராயம் இங்கே வந்துட்டு இருந்திருக்கு. இப்போ வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல, கன்ஃபார்ம் தகவல். ஆனால் அந்த அளவுக்கு அது வருதுன்னா 9 மாவட்டத்துக்கு சப்ளை ஆகிட்டு இருந்திருக்கு. இவ்வளோ தூரம் இப்போ கூட ஆகலாம், நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த சாவெல்லாம் வந்தனால கொஞ்சம் லீவ் விட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பழையபடியும் அதை விற்க தான் செய்வாங்க. கள்ளக்குறிச்சிலேயும் இல்லைன்னா இந்த இங்கெல்லாம் நடந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கள்ளச்சாராயம் எங்கேருந்து வருது, எவன் வடிக்காங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் தெரிஞ்சு அதை வந்து அழிப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, உங்கள் கட்சிக்காரன் தான் வடிக்கிறானே தெரியுது, குற்றவாளி கூண்டில் அவங்க தான் இருக்காங்கன்னே தெரியுது. நீங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு தானே முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் கள்ளச்சாராயத்தை கல்வராயன் மலையில் வடிக்கிறத நீங்கள் நிறுத்துறது வரைக்கும், அதை கட்டுப்படுத்துறது வரைக்கும், அதை இல்லைன்னா வேறு ஏதாவது நடவடிக்கை இருக்க மாதிரி இந்த மாதிரி சிபிசிஐடி வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன்னா இது எப்படி இருக்கும்? இந்த போன வருஷம் 22, இந்த வருஷம் 80க்கு மேலே, அடுத்த வருஷம் இன்னொரு 150 200 போய் நிற்கும். அவ்வளோதான் நடக்கும். இது அதை செய்யணும் சார். அதுக்கு உள்ள அரசாங்கம் இது கிடையாது சார். அவங்க கட்சிக்காரங்களை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் உறுதியாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போல் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு வரதுனால முதல்வர் பதவிக்கு நீங்கள் தகுதியானவரான்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. கண்டிப்பாக அது வந்து ஏன்னா கரெக்டான கேள்வி. ஏன்னா வெறுமனே இவர் முதலமைச்சர் மட்டும் கிடையாது, காவல்துறையினுடைய அந்த டிபார்ட்மெண்ட் அந்த துறைக்கும் இவர் தான் அமைச்சர். அது இவர் கையில் தான் வச்சுருக்கார். அப்படிங்கும்போது அந்த துறையினுடைய அமைச்சருங்கிற அடிப்படையில் இது ஒரு பொருந்தும். இன்னொன்று அந்த இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து அவர் வந்து அந்த துறையினுடைய ஒரு அமைச்சராக இருக்கும்போது அவர் ராஜினாமா பண்ணணும். அதுதானே பொறுப்பு எடுக்கணும். தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. சாவுகள் நிறைய, அரசியல் கொலைகள் நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, வன்முறைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அதை அவருக்கு வந்து பொறுப்பு எடுக்கணும்ல. அவர் அதை பற்றி கண்டுக்கமே இருக்காரு. அதனால் அவர் வந்து இன்னொன்று அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர், ஐபிஎஸ்ஸாக இருந்து அவர் 10 வருஷம் அதில் வேலை பார்த்து அதில் இருந்து வந்தவர். அவர் கையில் உள்ள விஷயங்கள்லாம் தெரியுது. அதில் கேள்வி கேட்குற கரெக்டு தான், தப்பே கிடையாது. இவரே வந்து உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த பகுதிக்கு அந்த பதவிக்கு நீங்கள் தகுதியாக இருக்கீங்களே நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கார். நீங்கள் சொன்னது தான் சரியான கேள்வி தான். மாயாவதி அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு தண்டனையை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா தலைவர்களும் கடும் கண்டனம் எல்லாமே தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இதில் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுல அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இது மாதிரியான கொலைகள், இது ஆம்ஸ்ட்ராங்கு நடந்ததுனால அப்படின்னு சொல்லலை. இதுக்கு மேலே இது எந்த கட்சிக்கு வேணாலும் நடக்கும். என்ன கலந்த காலம் அப்படி தானே சொல்லுது. காங்கிரஸுக்காரங்களுக்கே உங்கள் கூட்டணியில் இருக்கவங்களுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறத நெல்லை சம்பவத்தை நம்ம சொன்னோம். அது மாதிரி எந்த கட்சியில் உள்ள தலைவர்களுக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனால் அது நடக்கிறது நல்லது கிடையாது. அப்போ அது நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ரவுடிஸை தான் ஒழிக்கணும். பயப்படணும் சார். ரவுடிகள் வந்து பயப்படணும். இந்த மாதிரி எதாவது பண்ணுன்னா நமக்கு வந்து என்கவுண்டர் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரணும். நீங்கள் நேராக ஊப்பியை ஒருக்க திருப்பி பாருங்களேன். யோகி ஆதித்யநாத் அங்கே வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி அது ஒரு ரவுடி சாம்ராஜ்யமான தானே அந்த மாநிலமே இருந்துச்சு. பெரிய மாநிலம் வேறு, 22 கோடி மக்கள் தொகையோட நம்ம தமிழகத்தை மாதிரி 3 மடங்கு பெரியது இது. அந்த மாநிலத்தில் வந்து அவ்வளவு தாதாக்கள் தானே ஆண்டுருக்காங்க. தாதாக்கள் தான் அங்கே கையோங்கி இருந்திருக்கு. அது அவ்வளோத்தையும் அவர் ஒழிச்சிருக்கார்ல. அது அவ்வளோத்தையும் என்கவுண்டர் போட்டு தள்ளிட்டார்ல. நான் இப்போ வந்து கொஞ்ச நாளைக்குள்ள 400க்கும் மேற்பட்டவங்களை போட்டு தள்ளிட்டார். அப்போ அதில் தானே பயப்படுறாங்க. இன்றைக்கும் வந்து அந்த சமயத்துலலாம் என்ன தெரியுமா செய்தி வந்துச்சு, அதாவது ரவுடிகளெல்லாம் என்ன எப்படியாவது ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வெளியே வந்தால் என்ன உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, என்ன உள்ளே போட்டுருங்க, நான் உள்ளே இருந்துட்டு போகிறேன், உயிரோடையாவது இருப்போம்ல. அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துச்சுல்ல. இது வரணும் சார். ஜெயலலிதா அந்த மாதிரி இருக்கும்போது வந்துச்சு. ரவுடிகளெல்லாம் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகிட்டாங்க.
ஏன்னா காலி பண்ணிடுவாங்க, என்கவுண்டர் போட்டுருவாங்கிற ஒரு பயம். தேவை இது. சட்டப்படி என்கவுண்டருங்கிறது வந்து சரி கிடையாது. இவங்க வந்து சுட்டுக்கிட்டு போலீஸுக்காரன்னு சுட்டா இவங்க பாதுகாத்துங்கிறதே ஒரு ட்ராமா தான். அது நமக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தேவைப்படுது. அப்படி இருந்தால் தானே பயப்படுறாங்க, ரவுடிகளெல்லாம் பயப்படுறாங்க. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே அது இல்லைன்னா குறைஞ்சபட்சம் சீக்கிரமாக தண்டனை வாங்கி கொடுங்க. 1 வாரம் 10 நாள் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே தண்டனை கொடுங்க. நீங்கள் பொதுவெளி பொழுதுமக்கள் தெரிகிற அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் தண்டனை கொடுங்க, பயப்படுவாங்க. இதை மாதிரி செய்தால் நமக்கு இதுதான் வரும், ஆஹா தப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இங்கே தான் அது இல்லைல்ல. அப்போ வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இந்த ரவுடித்தனம் இதெல்லாம் வந்து அவர் வந்து களை எடுக்கணும் சுத்தமாக. ஆனால் அவர் எடுத்துக்க மாட்டார். கொலைக்கான பின்னணியில் ஆருத்ரா கோல்டு நிறுவனம் இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. ஆருத்ரா கோல்டு நிறுவனம் சார்பாக ஆற்காடு சுரேஷ் அவர்கள் செயல்பட்டதாகவும், அதில் ஏமாந்தவர்களுக்கு பணம் போட்டு ஏமாந்தவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் கேஸ் போட்டு அவர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இதில் வந்து முதல் தான் அப்படின்ற மாதிரி இந்த முதல் விசாரணையில் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது உண்மையா? இது வந்து நமக்கு அது வந்து ஏன்னா இது விசாரணை முடிவுகள் எல்லாம் வரல. அதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு ப்ரீமெச்சூராக முதல் கட்ட விசாரணையில இதான் சொல்கிறோம். ஆனால் இருக்கலாம், இது இல்லை இருக்காதுன்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா வேற காரணங்கள் இருக்காம இது வரைக்கும் வெளியே வரல. அவருக்கு வந்து வேறு ஏதோ காரணம் இருக்குது. அவர் வந்து ஒரு தலித்து இதில் அப்படியே நம்ம எடுப்போம், ஒரு பட்டியலின சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவர். அவருனால மற்ற தலைவர்களெல்லாம் திருமாவளவன் மாதிரியான தலைவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, அதனால் அவங்க வந்து இதை செய்திருக்காங்க அப்படிலாம் சொல்கிறது இடமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அதில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது ஏன்னா இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இவர் இருக்கார். தமிழகம் முழுக்க அறியப்பட்டாலும் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இவருடைய சாம்ராஜ்யம். அப்போ சாம்ராஜ்யன்னு கூட சொல்ல முடியாது. அங்கேயே ஜெகன்மூர்த்தியெல்லாம் இருக்கார். இவருக்கு ஏரியாவில் தான் அவரும் இருக்கார். அவர் எம்எல்ஏ வேறு. இவராவது ஒரு கவுன்சிலராக தான் இவர் சென்னை மாநகராட்சியில் வந்திருந்தார். அவர் சிட்டிங்கில் எம்எல்ஏவே கூட அவர் இருக்கிறார் ஜெகன்மூர்த்தி. இன்னொன்று அவங்களுக்கெல்லாம் இடையில முரண்பாடு இருக்க மாதிரிலாம் தெரியல. எல்லாம் அது நல்ல நட்பு ரீதியாக தான் எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு படுது. என்னுடைய பார்வையில் அப்படி தான் தெரியுது. அதனால் அந்த மாதிரி ஒரு பொறாமையில் போட்டியில் எல்லாம் பண்ணமே தெரியல. அதனால் முன்விரோதம்ங்கிற ஒரு காரணம் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க தான். இன்னொன்று நீங்கள் சொன்னதில் ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, அதுக்குள்ளால வந்து பாலாங்கிறவர் வந்து இந்த கொலை குற்றவாளியில் ஒரு ஒருத்தர் சரணடைஞ்சிருக்கார். அவர் நாங்கள் தான் பண்ணணுங்கிறது சரணடைஞ்சதில் பாலாங்கிறவர் வர்றாரு. அவர் ஆற்காடு சுரேஷுடைய தம்பி. அப்போ அதனால நடந்ததுங்கிற மாதிரி கூட எடுக்கலாம். ஆற்காடு சுரேஷை அவர் கொலை செய்யப்படுவதற்கு காரணம் வந்து ஆம்ஸ்ட்ராங் தானா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது. ஆருத்ரா கோல்டு இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சார்பாக ஆம்ஸ்ட்ராங்க களமிறங்கின நல்ல விஷயம் தான். ஒரு நல்ல காரியத்தை தான் பண்ணியிருக்கார், சேவை தான் பண்ணியிருக்காருன்னு சொல்ல போனால். இவர் ஒரு லாயர். அவர் லாயருடைய இதை பயன்படுத்தி அவருக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்துருக்காரு, இல்லை அவங்களுக்காக முயற்சி பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது இருக்கலாம். இந்த இதில் அவருக்கும் இவருக்கு இடையில ஒரு மோதல் வந்துங்கிறது பெரிய அளவில் வெளியே தெரியலை. ஆனால் அப்படி ஒரு கருத்து இன்றைக்கி இவர் இறந்த பிறகு, இப்போ கொலை செய்யப்பட்ட பிறகு வெளியே அந்த செய்தி வருது. அந்த மாதிரி ஆருத்ரா இதில் வந்து அந்த நிறுவனத்துக்கு சார்பில் வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து இறங்கினதாகவும், இவர் வந்து அதில் பாதிக்கப்பட்டவங்க தரப்பில் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து அதில் ஈடுபட்டிருந்தார். இதில் இவங்களுக்குள்ள ஒரு மோதல் வந்ததில் ஆற்காடு சுரேஷே வந்து இவங்க ஆம்ஸ்ட்ராங்குடைய ஆட்கள் தான் வந்து கொலை செய்தாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது செய்தாங்களா இல்லைன்னு நமக்கு தெரியாது. செய்த மாதிரி நம்புகிற மாதிரி இப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த பாலாங்கிறவர் வந்து அவங்க தம்பியாக இருக்கிறதுனால ஒருவேளை அந்த முன்விரோதமாக இருக்கலாம்னு தான் சொல்ல முடியுது. கண்டிப்பாக அவங்க தான் அதுதானாங்கிறது தெரியல. உண்மையிலே வேறு ஏதாவது காரணமாக இருந்தால் கூட இது விசாரணையில் தான் தெரியணும். இது நமக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரிதான். ஆனால் வந்து காவல்துறை, தமிழக அரசாங்கம் காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் வந்து இதில் வந்து இன்னும் அவருடைய நடவடிக்கை பத்தாதுங்கிறது கன்ஃபார்ம். அவர் வந்து இதெல்லாம் ஒடுக்கணும். இந்த மாதிரி ரவுடிசம் இதெல்லாம் பண்ணும்போது பட்டப்பகல வந்து சென்னை நகருக்குள்ளால் வந்து இந்த மாதிரி வெட்டி கொண்டுட்டு போகலாம். அதுவும் வந்து இந்த உணவு ஏஜென்சி உணவு நிறுவனங்களுடைய யூனிஃபார்மை போட்டுட்டு வராங்கன்னா இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி இப்படியெல்லாம் வர முடியுது. அதுவும் துப்பாக்கி லைசன்ஸ் உள்ள ஒருத்தரை வந்து பண்ண முடியுது, ஒரு மாநில தலைவரை பண்ண முடியுது, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பண்ண முடியுது. அவர் வீட்டுக்கு முன்னாடியே பண்ண முடியுதுன்னா இதெல்லாம் ரொம்ப கொடுமை இல்லை? ஏன்னா வீட்டை சுற்றி எல்லாமே அவருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவர் கூட படித்தவங்க இருக்காங்க, அவர் நண்பர்கள் இருக்காங்க. 24 மணி நேரம் அவர் கூட கொஞ்சம் நண்பர்கள் கூடவே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தமானது. அப்போ சாமானிய மனிதர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? உங்களுக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? ஏற்கனவே நம்ம சாமானியர்களுக்கு நீதி கிடைக்க மாட்டேங்குது. தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை கட்சிக்காரர் திமுககாரன்னா கொஞ்சம் ஏன்னு கேட்குறாங்க. அப்படி தானே இருக்குது நிலவரம். இதுவே தப்பு. யாராக இருந்தாலும் அவங்க அந்த கோரிக்கை வந்து நியாயமாக இருந்ததுன்னா உடனே அதை முடிக்கணும். இதுதான் முறை. அது நமக்கு தமிழ்நாட்டில் இல்லை இப்போதைக்கு. எப்போது ஏதோ அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து அதுக்கு பிறகு இதெல்லாம் மாறினா உண்டு.
அதுக்கு முன்னாடி இது மாறுமான்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது வந்து முடிவாக நம்ம சொல்லலாம். அது வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதுக்கு பொறுப்பேற்று ஆகணும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.